நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிருவோம். ஆனால் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெலிவரி பேஜில் போய் அவுட் இருக்கலான்னு பார்த்தா ஃப்ரேம் ரேட் வந்து நமக்கு தேவையான ஃப்ரேம் ரேட் இருந்திருக்காது. சரி, சேஞ்ச் பண்ணலான்னு போனால் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் எனேபிள் ஆயிருக்காது. இப்போ இந்த வீடியோ இருக்கு, இது வந்து எனக்கு நான் 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் அவுட்புட் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே மீடியா புல்ல இந்த டைம் லைனில் போய் ரைட் கிளிக் பண்ணி டைம் லைன் செட்டிங்ஸ் போனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா இந்த குவாலிட்டி ரெசல்யூஷன் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாமே தவிர, ஆனால் ஃப்ரேம் ரேட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அது வந்து மாதிரி கிரே ஆகிடும். அது நீங்கள் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு அது வந்து டிசேபிள் ஆயிருக்கும். நீங்கள் தப்பான ஃப்ரேம் ரேட்டில் வச்சு எடிட் பண்ணிட்டீங்கன்றதுக்காக நீங்கள் மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு 2 வாக் அரவுண்ட் மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு நியூ டைம் லைன் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற செட்டிங்ஸ் வந்து இங்கே செட் பண்ணிக்கோங்க. நான் மேபி இதே டைம் லைனே இருக்கட்டும், நான் ஃப்ரேம் ரேட் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கிரியேட் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுதான் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணிக்க டைம் லைன். இந்த டைம்லோட ஃப்ரேம் ரேட் தான் எனக்கு வேணும். அப்போது இந்த டைமில் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணி என்னோட இந்த டைம் லைன் புது டைம் லைன் கூட நான் வைக்கிறேன். இப்போ வந்துருச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் கிளிப்பாக தான் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இங்கே டீகம்போசிங் பேஜ்னு இருக்கு பாருங்கள், அதில் யூசிங் கிளிப்ஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா இப்போ அப்படியே அதே சேம் டைம் லைன் இந்த ஃப்ரேம் ரேட்டுக்கு மாறிடும். இதை விட்டால் இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் பழைய டைம் லைனுக்குள்ளே போயிட்டு இங்கே டைம் லைனில் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா இங்கே எல்லாமே செலக்ட் ஆயிடும். உடனே நீங்கள் கண்ட்ரோல் சி கொடுத்தா அப்படியே ஃபுல் டைம் லைன் காப்பி ஆகிடும். தென் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண டைம் லைனில் கண்ட்ரோல் பி கொடுத்தா அப்படியே அங்கே பேஸ்ட் ஆகிடும். என்னதான் ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 மெத்தட் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு உடனே டெலிவரி பேஜ் போய் அவுட் எடுக்காதீங்க. ஏன்னா சில அனிமேஷன்ஸ் இந்த ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் பண்ணதுனால கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் பண்ண உடனே ஒரு தடவை ப்ரிவ்யூ பார்த்துக்கிறது நல்லது. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.